தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தொடங்க அனுமதி கோரியுள்ளார். அதன்படி வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும், செப்டம்பர் 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையிலும், செப்டம்பர் 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் விஜய் டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரையில் நிறைவு செய்கிறார். ஒரே நாளில் 3 முதல் 4 மாவட்டங்களில் தவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் விஜய் 15 சனிக்கிழமைகள் மற்றும் 1 ஞாயிற்றுக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை சந்திக்க எந்த தடையும் இல்லை. எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக திருச்சிக்கு போகிறதும், அது ஒன்றும் திருச்சி ஒன்றும் ஒரு தடுக்கப்பட்ட பகுதியோ இல்லை யாரும் போகக்கூடாத பகுதியோ கிடையாது. திருச்சி இந்த மாநிலத்தின் ஒரு பகுதி. கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு எந்த தலைவருக்கும் எந்த தடையும் யாரும் போட முடியாது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். இல்லை, இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு போவோம். பட் 13ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். அதற்கப்புறம் மொத்தமாக தமிழகத்தில் உள்ள அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் எங்களோட சுற்றுப்பயண விவரம் கொடுத்துருக்கோம்னா மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தின்படி ஒரு வழிகாட்டுதல் எடுப்போம்.